சுமந்த், இப்போ நீங்க எப்படி பார்க்குறீங்க? இப்போ தமிழ்நாட்டில் வந்து 2015 இருந்து வச்சா 2015 ஒரு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு, அப்புறம் 2019, அப்புறம் 2023 எல்லாமே வந்து வெற்றிகரமான மாநாடுகளாக முடிஞ்சது அப்படின்னு சொல்றப்ப அதனோட அவுட்கம்மை எப்படி புரிஞ்சுக்கணுன்றது ஒன்று. இன்றைய நடைபெற்ற மாநாட்டின் முக்கியத்துவமா நீங்க எதை பார்க்குறீங்க சுமந்த்? முதல்ல வந்து தமிழ்நாடு அரசுக்கு நம்ம பாராட்டு தெரிவிக்கணும். ஏன்னா ரொம்ப கடுமையா உழைச்சு கடந்த சில மாதங்களாக இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாடை ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அதனால நிச்சயமா முதலமைச்சர் அவர்களுக்கும் தொழில்துறை அமைச்சர் திரு டி.ஆர்.பி. ராஜா அவர்களுக்கும் வாழ்த்துக்கள், பாராட்டுகள். ஏன்னா நிச்சயமா இந்த நம்ம ஸ்டேட்ல வந்து இது ஒரு ஆன்கோயிங் ஈவெண்ட் ஆக இருக்கிறது மிகவும் அவசியம். ஏன்னா 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி ஒன்று நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு 2015 அப்கோர்ஸ் அதுக்கப்புறம் ஒரு கேப் இருந்தது 4 வருஷம். அதுக்கு பிறகு திமுக ஆட்சி பொறுப்பு ஏற்ற உடனே அவங்க ஒரு மாநாடு நடத்தினாங்க. இப்ப திருப்பியும் ஒரு மாநாடு. நிச்சயமா வந்து இதுல பார்க்கும்போது எப்பவுமே சராசரி எந்த ஒரு ஸ்டேட் இந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ் மீட் நடத்தினாலும் சுமார் ஒரு 20%, 15-20% தான் அது வந்து ரியலைஸ் ஆகும். அதற்கு காரணம் வந்து எல்லாமே வந்து ஒரு அரசுடைய தவறுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு பிசினஸ் கிளைமேட், இன்னைக்கு நான் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து போடுறேன், நான் வந்து 10,000 கோடி முதலீடு செய்யறேன். இப்போ இது வந்து வெறும் ஒரு லீகல் அக்ரிமெண்ட் கிடையாது. இது வந்து என்னுடைய விருப்பம். அந்த விருப்பத்தை தெரிவிக்கிறேன். அரசாங்கம் நாங்க இந்த சலுகைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற ரீதியா அவங்க சொல்லுவாங்க. இப்போ ஒரு வருஷம் கழிச்சு நான் வந்து அந்த அக்ரிமெண்ட் 6 மாசம் கழிச்சு போட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம ஃபேக்டரிக்கு போறோம். ஃபேக்டரி கட்டுற டைம்ல பிசினஸ் என்வாயன்மெண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறது. இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு 2015 நிறைய எம்ஓயூஸ் வந்து பவர் பிளான்ட் ரிலேட்டட், பவர் செக்டர் ரிலேட்டடா வந்தது. ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா ரினியூவபிள் எனர்ஜி சோர்சஸ் அதிகமாக ஆக காஸ்ட் ஆஃப் பவர் குறைய குறைய ரெகுலர் பவர் பிளான்ட்ஸ் வந்து அன்வைபிள் ஆயிடுச்சு. இப்ப நீங்க தமிழ்நாட்டிலேயே நீங்க பாத்தீங்கன்னா தெர்மல் பிளான்ட்ஸ் அப்படிங்கிறது புதுசாக வர தெர்மல் பிளான்ட்ஸ் ரொம்ப கம்மி. ஆனால் அந்த டைம்ல அவங்க உத்தேசிச்சிருக்காங்க, அந்த கம்பெனிஸ் எல்லாம் வரன்னு பிளான் பண்ணிருக்காங்க. அந்த செக்டரே வந்து டவுன் ஆகும் போது இருக்கிற பவர் பிளான்டே இன்னைக்கு 60%, 70% கெப்பாசிட்டி ஆப்ரேட் பண்ணும் போது புதுசா எப்படி திறக்க முடியும்? அதனால அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வரல. சோ இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கலாம். திரு புகழ் அவர்கள் சொன்னதுல ஒரு பாயிண்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன். இந்த குஜராத்துக்கு வந்து மத்திய அரசினுடைய நிறுவனங்கள் அது வந்து பெரும்பாலும் பெட்ரோகெமிக்கல் செக்டர். பெட்ரோகெமிக்கல் செக்டர்ல தமிழ்நாடு தன்னுடைய வளங்களை பயன்படுத்தாமல் இருக்கிறது. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். நேச்சுரல் கேஸ், இயற்கை எரிவாயுல தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி பாதி கூட நம்ம யூட்டிலைஸ் பண்ணல. அதுவும் நம்ம வந்து சரி தனியார்கிட்ட கொடுக்க வேண்டாம். ஓஎன்ஜிசி மத்திய அரசினுடைய நிறுவனம், அதுவும் காவேரி வேளாண் பகுதிகளில் இருக்க வேண்டாம். மற்ற இடங்களில் கூட அது அனுமதிகள் கொடுக்கப்படாததுனால அது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு நம்ம வந்து இழந்துகிட்டு இருக்கோம். பெட்ரோகெமிக்கல் செக்டருக்கு குஜராத்ல இருக்கக்கூடிய ரிஃபைனரிஸ், பிளான்ட்ஸ், அங்கேயும் மக்கள் வாழ்ந்துட்டு தானே இருக்காங்க. அவங்கள வந்து அப்படியே வந்து அதை பாதிச்சு அவ்வளவு பெரிய ஒரு என்வைரன்மெண்டல் டிசாஸ்டர்னா கரெக்ட். நம்ம ஹைட்ரோ கார்பன் சில விஷயங்கள் ஃப்ராக்கிங் ஆஃப் இது கோல்பெட் மீத்தேன் எல்லாம் கூடாதுங்கிறோம், அது சரி. ஆனால் எல்லாத்தையும் ஒரே பிராக்கெட்ல போட்டுட்டு நம்ம நேச்சுரல் கேஸ் கூட எடுக்கக்கூடாது, இயற்கை எரிவாயு கூட ஒன் ஆஃப் த கிளீனஸ்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஃபியூவல், அதுவும் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது. எடுக்கக்கூடாதுன்னு இல்லை, அந்த பாதி இடங்கள்ல அவங்களால ட்ரில் பண்ண முடியல ஓஎன்ஜிசிஆர். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள். ஸோ குஜராத்துக்கு வந்திருக்கிற முதலீடு மொத்தம் வந்து 7.3 லட்சம் கோடி வந்து அந்த ஒரு நாள்ல அவங்க அதை எம்ஓயூ அனௌன்ஸ் பண்ணாங்க. 10ஆம் தேதி அன்னைக்கு தொடங்குற மீட்டுக்கு 10.3 லட்சம் கோடி, 10.2 லட்சம் கோடி இது வரைக்கும் கையெழுத்து போட்டுருக்காங்க. இதுலயும் 20% தான் வரும். 10% 20% தான் வரும். 15% 20% தான் வரும். சோ நான் வந்து குஜராத்ல பண்றதுனால எல்லாமே வந்துடும். ஆனா ஒரே ஒரு விஷயம் நம்ம we have to focus on. நான் திருப்பி சொல்றேன், எந்த ஒரு மாநிலமும் ஒரு ஹப் சுத்தி தான் வந்து நான் மாநில அரசு தூத்துக்குடியில கொண்டு போனோம் ப்ராஜெக்ட்ஸ், மற்ற இடங்கள் எல்லாம் கொண்டு போனோங்கிறது ஒரு நல்ல முயற்சி, அதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்து இல்லை. ஆனால் நம்ம ஹப்ப வந்து நம்ம சென்னையை சுத்தி வந்துருச்சு. சென்னையை சுத்தி இப்போ உரகடம் இருக்கு, ஸ்ரீபெரும்புதூர் இருக்கு, எல்லா அந்த சிப்காட் பார்க்ஸ் இருக்கு, இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் இருக்கு, எல்லாமே சென்னையை சுத்தி வந்தாச்சு. இத வந்து நம்ம மேலும் அடுத்த ஸ்டேஜுக்கு எப்படி கொண்டு போக முடியும்? ஒரு பெங்களூர் மாதிரியோ ஹைதராபாத் மாதிரியோ. நான் ஒரே ஒண்ணு கேட்கிறேன், 30 ஆண்டுக்கு முன்னாடி பெங்களூரு ஹைதராபாத் எங்க இருந்தாங்க, இன்னைக்கு எங்க இருக்காங்க?
சோ அதை வந்து நம்ம நிச்சயமா பார்க்கணும். சென்னை எங்க இருந்தோம், நம்ம தான் தென்னிந்தியானாலே மெட்ராசி, இன்னைக்கும் சொல்றது மெட்ராசி தான். அவங்க பெங்களூரியனோ ஹைதராபாடோ சொல்றது கிடையாது. இன்னைக்கும் வடநாட்டு மக்களுக்கு யாருன்னா மெட்ராஸ், மெட்ராஸ் தான் அவங்களுக்கு தெரியும். அதுதான் வந்து ஒரு பிரைமரி சிட்டி ஆஃப் சவுத் இந்தியானா மெட்ராஸ், சென்னை. ஆனால் இன்று வந்து பெங்களூரும் ஹைதராபாத்தும் நம்மளை தாவி முன்னாடி சென்று இருக்கிறது என்றால் அது ஏன் நடந்தது அப்படிங்கறத நம்ம சிந்திக்கணும்.